பாஜகவின் முக்கியமான முகமாய் இருந்த அண்ணாமலை தற்போது பாஜகவில் தேர்தல் பொறுப்புகளில் இருந்து விரைந்து விலகியுள்ளார் என்று தகவல் வெளியானது. அவர் சில மாவட்டங்களில் பாஜகவின் தேர்தல் பொறுப்பை தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒதுக்கியுள்ளார் என்று கூறினார். ஆனால் இது ஒரு அரசியல் விலக்கல்ல என்றும் அவர் கட்சியின் அடிப்படை தத்துவத்துடன் தொடர்ந்து இணைக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை நேரடியாக தேர்தலில் முறையாக போட்டியிட மறுக்கவில்லை. ஆனால் அவருக்கு தற்போதைய தேர்தல் பொறுப்புகளை மேற்கொள்வதில் பிரச்சனை ஏற்பட்டது. அண்ணாமலை முன்னதாக IPS அதிகாரியாகவும் இருந்தார். பின்னர் அரசியலில் பாஜக மூலம் நுழைந்தார். 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் அவர் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் கட்சியின் செயல்பாட்டை தமிழ்நாட்டில் அடித்தளம் பாய்ச்ச பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பினார். நிர்வாக பிரச்சனைகள், பாதுகாப்பு, சமூக தொடர்பு என பல்வேறு தலைப்புகளில் 2024இல் பாஜக தனக்கு தனியாகவே தமிழ்நாட்டில் போட்டியிட்டது. ஓர் தொகுதிகளிலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் விரிவான வாக்கு பங்கை பெற்றது. அதற்கிடையே ADMK உடன் நடத்திய நீண்ட கூட்டணி பிரிவும் மற்றும் பின்னர் NDA உடன் கூட்டணி சமர்ப்பிப்பும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. தொண்டர்களிடம் பிரச்சனைகள், அண்ணாமலை சில சமயங்களில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள், போராட்டங்கள் மற்றும் சட்ட வழக்குகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். உதாரணமாக ஒரு கிறிஸ்துவ புண்ணிய திட்டத்தில் நடந்த விவகாரம் சார்ந்த வழக்கு. பாஜக NDA உட்புகு பாஸ் கூட்டணி தொடர்ந்து அரசியல் வலிமையை பெற முயற்சி செய்கிறது. நவீன அணுகுமுறைகளின் போது அண்ணாமலை போன்றவர்களை தேசிய கட்சி கட்டமைப்பில் தலைமை பங்கை ஏற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்கட்சிகள் மற்றும் சமூக விமர்சனம், DMK மற்றும் தலைவர்கள் அண்ணாமலை மற்றும் பாஜகவை தமிழகத்தில் பொதுமக்களிடையே உருவாக்க முயற்சிக்கிறது என்று விமர்சித்துள்ளனர். இதில் சமீபத்தில் செய்தியில் DMK தலைவர் ஸ்டாலின் பாஜகவை சமுதாய வெறுப்பு தூண்டுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். சில சமூக விமர்சகர்கள் அவரின் அரசியல் யுத்திகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். கூட்டணி கட்சிகளின் கருத்து, ADMK உட்கட்டமைப்பில் சிலர் அண்ணாமலை காரணமாக கூட்டணி பிரிவு ஏற்பட்டு விட்டது எனவும் கூறியிருந்தனர். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அவர் இன்று நேரடி தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார். ஆனால் அவருடைய அரசியல் தாக்கம் மற்றும் கருத்துக்கள் தொடர்ந்தும் பாஜகவின் பொது அரசியல் உத்திகளில் பிரதிபலிக்கின்றன. அண்ணாமலை பாஜகவின் முக்கியமான முகமாய் இருந்தாலும் கட்சியின் கூட்டணி மாற்றம், தேர்தல் பொறுப்பிலிருந்து விலக்கல் மற்றும் அரசியல் விமர்சனங்கள் மூலம் இவரது பாதை தற்போது மாற்றப்படுகிற நிலையில் உள்ளது. இன்னும் 2026 தேர்தல் ஒரு முக்கிய அத்தியாயமாகும். இந்நிலையில் அண்ணாமலையை பாஜக மறந்து விட்டதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அண்ணாமலை பாஜகவில் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்று தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். இதனால் பாஜக கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது.